இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட ஷேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரத்த ஓட்டமா கீழ விழுந்திருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ கீழ விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 28% வந்து இன்னைக்கு மட்டும் கீழ விழுந்திருக்கு. ஸோ எப்படி விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நியூஸால தான். ஒரே ஒரு நியூஸால பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஐஇஎக்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% வந்து விழுந்துச்சு. பட் லைட்டா இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா, லைட்டா மேல ஏறிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 28% கிட்ட வந்து குளோஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா சர்க்யூட் எல்லாம் விழுந்துச்சு. சர்க்யூட்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்ல சர்க்யூட் நெறையா இருக்கும். 2% சர்க்யூட் இருக்கும். அதாவது 2% கீழ விழுந்துச்சுன்னா, ஒரு இடத்துல நின்றும். மார்க்கெட் குளோஸ் ஆகுற முடிய அப்படியே நின்றும். அதே பிரைஸ்ல வந்து குளோஸ் ஆயிரும். ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, 5% இருக்கும். அடுத்து 10% இருக்கும். இந்த மாரி சர்க்யூட் வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஷேருக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. பட் ஐஇஎக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அதாவது ட்ரேடிங்ல இருக்கு. இந்த ஸ்டாக் மட்டும் தனியா ட்ரேடிங் நடக்கும். இந்த ட்ரேடிங்ல இருக்கிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் விழுகும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் ஆயிரும். மறுபடியும் கீழ விழுகும். மறுபடியும் ஓப்பன் ஆயிரும். மறுபடியும் கீழ விழுக ஆரம்பிச்சுரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் வந்து 20% வந்து இருக்கும் சர்க்யூட். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் சர்க்யூட் இருக்கும். இது வந்து விழுந்துகிட்டே இருக்கும், விழுந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து சர்க்யூட் ஆச்சு. லைட்டா விழுந்துச்சு. சர்க்யூட் ஆச்சு. மறுபடியும் கீழ விழுந்துச்சு. இந்த மாரி வந்து ஃபுல்லா வந்து கீழ விழுந்துகிட்டே போச்சு. பட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 28% வந்து கிராஷ் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் தான் வந்து நியூஸேவும். எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர்னா நம்ம வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியன் கவர்ன்மெண்ட்னா இந்தியன் எலக்ட்ரிசிட்டி கவர்ன்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கப்ளிங் வந்து உருவாக்கியிருக்காங்க. பவர் கப்ளிங் இன் டே ஹெட் மார்க்கெட்ஸ். அதாவது பவர் மார்க்கெட்ஸ்ல வந்து பவர் கப்ளிங் உருவாக்கியிருக்காங்க. பவர் கப்ளிங் சொல்லலாம். இல்லாட்டி மார்க்கெட் கப்ளிங் கூட சொல்லலாம். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து, சும்மா ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா ஐஇஎக்ஸ் மாரி வந்து அதாவது எனர்ஜிய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது. பவர வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது பார்த்தீங்கன்னா, ஐஇஎக்ஸ் அப்புறம் பிஐஎக்ஸ்எல் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெச்பிஎக்ஸ் இந்த 3 வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து ட்ரேட் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்கு பிளஸ் பிரைஸ் டிஸ்கவரி. இதான் வந்து இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டேவும். இங்க தான் வந்து அடி வாங்கியிருக்கு ஐஇஎக்ஸ். எப்படி அடி வாங்கியிருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிஎக்ஸ்ஐஎல் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் கலெக்ட் பண்ணும். அதே மாரி ஹெச்பிஎக்ஸும் இதே மாரி தான். பிஎக்ஸ்ஐஎல் என்ன பண்ணுமோ, அதே தான் ஹெச்பிஎக்ஸும் பண்ணும். பட் ஐஇஎக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரைஸ் டிஸ்கவரி பண்ணும். எலக்ட்ரிசிட்டியோட பிரைஸ் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற வேலை தான் வந்து ஐஇஎக்ஸ்ட்ட இருந்துச்சு. இதால தான் மார்க்கெட்டோட டாமினன்ட்டேவும். இது வந்து ரொம்ப டாமினன்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இவங்கள புடிச்சுட்டு அவுத்து விட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து "நீ பண்றதெல்லாம் சரியில்ல" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் பேச்சு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல்லா பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் தெரிஞ்சா தான் எல்லாமே புரியும். அப்பதான் உங்களுக்கு எப்படி என்ன அப்படின்னு தெரியும். ஐஇஎக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளா வந்து இது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷாப்பு. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் வருவாங்க. எலக்ட்ரிசிட்டிய வந்து வாங்குவாங்க, விப்பாங்க. இதான் வந்து டெய்லி நடக்கும். இதான் வந்து ஐஇஎக்ஸோட வேலை. யார் வாங்குவா? யார் விப்பா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர் வந்து ஸ்டேட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரயில்வேஸ், டேட்டா சென்டர்ஸ். ஸ்டேட்ஸ்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கலாம். பிளஸ்ஸு கேரளா ஸ்டேட் இருக்கலாம். இந்த மாரி நெறையா ஸ்டேட் இருக்குல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்டோட போர்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. அந்த மாரி அந்த போர்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க தான் பையர்ஸு. அவங்க என்ன செய்வாங்க, நம்மள மாரி மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து குடுப்பாங்க. இதான் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டோட வேலை. இப்ப விக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட்ஸு, என்டிபிசி, அடானி, டாடா பவர். யாரு வந்து எலக்ட்ரிசிட்டிய உருவாக்குறாங்களோ, அவங்க தான் விக்கிறவங்க. யார் வந்து கன்சியூம் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து பையர்ஸு. இதான் வந்து இங்க நடந்திருக்கு. நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கெல்லாம் இது கிடையாது. இது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, அதாவது ரொம்ப ஹை யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த ட்ரேடிங்கு, அதாவது இந்த ஐஎக்ஸ் ட்ரேடிங்கு. பிளஸ் இது வந்து நார்மலா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மாரிலாம் இல்ல. இங்க வந்து பையிங், செல்லிங் மட்டும் தான் நடக்கும். யார் பை பண்றா, யாரு செல் பண்றா அப்படி தான். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மாரி ட்ரேடிங்னா ட்ரேடிங் அப்படின்னு நெனச்சிடாதீங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டிய வாங்கணும், விக்கணும். இதான் வந்து ஐஎக்ஸோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பிரைஸ வந்து கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ பிரைஸ்ல வந்து வாங்கலாம், எவ்வளோ பிரைஸ்லேருந்து விக்கலாம் அப்படின்னு. எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மில்லியன் யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மில்லியன் யூனிட்ஸ்னா 10,00,000 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம 1 யூனிட், 2 யூனிட் அப்படின்னு கவர் பண்ணுவோம். மேக்ஸிமம் வீட்ல பார்த்தீங்கன்னா 300, 400 யூனிட்ஸ் வந்து யூனிட் வந்து கவர் ஆகும். அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகும். 1 மில்லியன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10,00,000 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து 3300 வீடுகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட டெய்லி ட்ரேடிங், அதாவது ஒரு நாளைக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 10,000 மில்லியன் யூனிட்ஸ் வந்து இவங்க வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது டெய்லியும் வாங்குவாங்க, விப்பாங்க. இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஐஇஎக்ஸோட பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து வாங்குறாங்க, விக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பிரைஸ் வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் மாரி தான் உருவாகும். ஸோ எப்படின்னா, பையர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ரூ. 6 பெர் யூனிட்ல வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ செல்லர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் ரூ. 5க்கு விக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி வந்து டிஸ்கவரி பண்ணிட்டு, அவங்க என்ன செய்வாங்கன்னா, மேட்ச் பண்ண வைப்பாங்க. ஸோ இவன் வந்து ரூ. 5க்கு விக்கணும்னு நெனைக்கிறான். இவன் வந்து ரூ. 6க்கு வாங்கணும்னு நெனைக்கிறான். ஸோ இந்த மாரி தான் ஓரளவுக்கு நடக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் பிரைஸ் வந்து தேடுவாங்க. ஐஎக்ஸ். இந்த மிடில் பிரைஸ தேடிட்டு, அந்த நாளோட வந்து ஒரு பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த பிரைஸ் அப்படின்னு. ஃபிக்ஸ் பண்ற வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎக்ஸோடது. ஸோ இதான் வந்து இங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. மீதி அந்த 2 எக்ஸ்சேஞ்சர்ஸ் பார்த்தீங்களா? பிஎக்ஸ்ஐஎல் அப்புறம் ஹெச்பிஎக்ஸ். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐஎக்ஸ் வந்து ஒரு பிரைஸ் உருவாக்கி தரும். ஸோ ஒரு ₹6 பெர் யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ₹6 பெர் யூனிட்ட வந்து இவங்க உருவாக்கி தருவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இந்த 2 ட்ரேடிங் கம்பெனிஸு இத பார்த்துருவாங்க. ஸோ ₹6 இன்னைக்கு பிரைஸு. ஸோ இன்னைக்கு வந்து இவங்க இடத்துல, அதாவது பிஎக்ஸ்ஐஎல், ஹெச்பிஎக்ஸ் யார் வந்து வாங்குறாங்களோ, விக்கிறாங்களோ, அவங்க வந்து ₹6 இன்னைக்கு பிரைஸு. இன்னைக்கு ₹6 தான் பிரைஸு. வாங்கணும்னா வாங்குங்க, இல்லாட்டி விக்கணும்னா வைங்க அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. பட் பிரைஸ கண்டுபிடிச்சது யாரு? ஐஇஎக்ஸ். ஸோ இங்கே இதான் வந்து பிரச்சனை. ஸோ ஐஎக்ஸ்ஆல மட்டும் தான் பண்ண முடியுமானா, ஆமா ஐஎக்ஸ்ஆல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பிஎக்ஸ்ஐஎல் அப்புறம் ஹெச்பிஎக்ஸ்ஆல வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா ஐஎக்ஸ் மட்டும் தான், அதாவது அவங்ககிட்ட மட்டும் தான் அந்த பிரைஸ் டிஸ்கவரிங்கிற ஆப்ஷனே இருந்துச்சு. அவங்க மட்டும் தான் வந்து பிரைஸ் டிஸ்கவர் பண்ணுவாங்க. என்ன பிரைஸ்ல விக்கும், என்ன பிரைஸ்ல விக்காது அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி விக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டம் வச்சுக்கிறது தான். யார் வந்து எந்த பிரைஸ்ல வாங்குறா, ₹3 வாங்குறாங்களா, ₹4 வாங்குறாங்களா, ₹5 வாங்குறாங்களா. ஸோ விக்கிறது பார்த்தீங்கன்னா, ₹4 விக்கிறாங்களா, ₹5 விக்கிறாங்களா, ₹6 விக்கிறாங்களா. ஸோ இந்த மாரி கிராஸ் கனெக்ஷன் ஒரு மாரி நடக்கும். ஸோ எங்கனக்குள்ள ஒரு சென்டர் பாயிண்ட் உருவாகுதோ, அந்த பாயிண்ட் தான் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இதான் வந்து அந்த சிஸ்டம் வந்து உருவாக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎக்ஸ்ட்ட இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் கப்ளிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஐஎக்ஸ் வந்து பிரைஸ் உருவாக்குதா. ஸோ இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன சொல்ட்டாங்க, நீ உருவாக்கக்கூடாது. நாங்க தான் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் உருவாக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டூ மேக் அ காமன் பிரைஸ் ஃபார் ஆல் ஷாப்ஸ். ஸோ அதாவது இப்ப ஐஎக்ஸ் இங்க இருக்கு, பிஎக்ஸ்ஐஎல் இங்க இருக்கு, ஹெச்பிஎக்ஸ் இங்க இருக்கு. இங்க கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இங்க கவர்மெண்ட் வந்து ஒரு சென்டர் வைப்பாங்க. இன்னும் யாரு அப்படின்னு கன்ஃபார்மா தெரியல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்க ஒரு பிட்டிங் நடக்கும். இங்க வந்து பையர் செல்லர் வருவாங்க. அதேமாரி இந்த பிஎக்ஸ்ஐஎல்லையும் பையர் செல்லர் வருவாங்க. ஹெச்பிஎக்ஸ்லயும் பையர் செல்லர் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பையர் செல்லரோட பிரைஸ வந்து இங்க அனுப்புவாங்க சென்டர்ல. இவங்களும் இங்க அனுப்புவாங்க, இவங்களும் இங்க அனுப்புவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் வரும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஎக்ஸ்ட்ட போகும். அடுத்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அடுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் போகும். ஸோ அதுக்கடுத்து அதுக்கேத்த மாரி வந்து யார் வாங்குறாங்களோ, விக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஸோ இதான் வந்து இங்க நடந்திருக்கு. இதத்தான் மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஒரு சென்டர் உருவாக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டர் உருவாக்குறது தான் வந்து மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த சொல்லியிருக்காங்க பாருங்களேன், லைக் அ ரெஃப்ரி அப்படின்னு. ஸோ ஆல் ஷாப்ஸ் வில் சென்ட் தேர் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் வந்து எங்க சென்டருக்கு போகும். டூ ஒன் சென்ட்ரல் பிளேஸ் லைக் அ ரெஃப்ரி. ரெஃப்ரி வில் சே திஸ் த பிரைஸ். இதான் பிரைஸ் அப்படின்னு அந்த ரெஃப்ரி சொல்லுவோம். அதாவது அந்த சென்டர் சொல்லும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐஎக்ஸ் வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ இதனால எதுக்கு விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஎக்ஸ்ட்ட வந்து பிரைஸ் டிஸ்கவரி இருந்துச்சு. ஸோ பிரைஸ் டிஸ்கவரி இருக்கிறனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பை பண்ற கம்பெனியும், செல் பண்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஐஎக்ஸ்ட்ட போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐஎக்ஸ்ட்ட எல்லாமே போறனால பார்த்தீங்கன்னா, இந்த மீதி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களோட வால்யூம் வந்து கம்மியா இருந்துச்சு. ஸோ வால்யூம் கம்மியா இருந்தா அவங்களுக்கு கமிஷன் கம்மியா கிடைக்கும். ஸோ கமிஷன் கம்மியா கிடைச்சுச்சுன்னா, அவங்களோட ட்ரேடிங் வந்து வால்யூம் வந்து எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க பிசினஸ் ஓட மாட்டேங்குது. பட் எல்லாமே ஐஎக்ஸ்ட்ட தான் போய்க்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஐஎக்ஸ்ட்ட போறனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட மணி வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது கமிஷன் எக்ஸ்ட்ரா கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐஎக்ஸ்க்கு கமிஷன் எக்ஸ்ட்ரா கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைஸ் டிஸ்கவரியால தான். ஸோ பிரைஸ் டிஸ்கவரியால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியும் வாங்குற கம்பெனியும், விக்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஐஎக்ஸ்ட்ட தான் போறாங்க. இவங்க 2 பேர்ட்ட போமாட்றாங்க. ஸோ இங்கே இதான் பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஐஎக்ஸ வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது. நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப இது ஐஎக்ஸும் மத்த கம்பெனி மாரி ஆயிருச்சு. ஸோ இப்ப வாங்குறவங்க, விக்கிறவங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகுது. அதனால தான் இன்னைக்கு ஷேர் விழுந்துச்சு. ஸோ ஷேர் விழுந்ததுக்கு காரணம், ரியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கமிஷன் குறைஞ்சு போகும். கமிஷன் குறைஞ்சு போனா ரெவென்யூ குறையும். ரெவென்யூ போனா ப்ராஃபிட்டும் குறையும். ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கலா ஷேரும் குறையத்தான் செய்யும். ஸோ இதான் வந்து மெயின் காரணமே. ஸோ இது எப்ப இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மார்க்கெட் கப்ளிங் எப்ப இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரில இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ ஜனவரில இருந்து ஆரம்பிக்கும்போது, மத்தபடி இப்போதைக்கு டிசம்பர் முடிய பார்த்தீங்கன்னா, ஐஎக்ஸ் தான் பிரைஸ் வந்து டிஸ்கவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கேட்பீங்க, எதுக்கு இப்ப விழுந்துச்சு அப்படின்னு கேட்டா, மார்க்கெட் வந்து எப்பயுமே அட்வான்ஸா தான் இருக்கும். ஸோ எப்பயுமே அட்வான்ஸா இருக்கிறது தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு. நீங்க தான் எப்பயுமே அட்வான்ஸா இருக்கணும். அதாவது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இப்படித்தான் நடக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு. ஜனவரில இருந்து அவங்களோட ரெவென்யூ குறைய போகுது. அதாவது ப்ராஃபிட்டும் குறையும். பட் ஷேர் வந்து இப்பயே விழுந்துருச்சு. 30% நாளைக்கு நிறையவே விழுக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.